Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே பட்டியலின சமூக குடியிருப்புக்குள் நுழைந்து முதியவரை தாக்கிய வழக்கில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம்? முழு விவரங்களை வழங்குங்க. வணக்கம் பவித்ரா. மதுரை காயாம்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் புகுந்து வீடுகளை சேதப்படுத்தி முதியவரை தாக்கிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை ஒத்தக்கடை காவல்துறையினர் துரிதமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் ஜாதி ரீதியான மோதலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் எனவும் மதுரை மாவட்ட எஸ்பி தேவநாதன் அவர் எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார். மதுரை மாவட்டம் அந்த ஒத்தக்கடை காவல் நிலையம் எல்கைக்கு உட்பட்ட காயாம்பட்டி கிராமத்தில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேர் பட்டியலின சமூக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றனர். பின்னர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த முதியவரான சுப்பன் என்பவரை ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்து அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் உள்ள அந்த சம்பவத்தன்று அப்பகுதியில் 4 வீடுகளை சேதப்படுத்தி அங்கிருந்து தப்பியோடி இருக்கின்றனர். காயாம்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், மதுரை காவல் எஸ்பி தேவநாதன் ஆகியோர் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்திவிட்டு தப்பியுடைய நபர்களான காயாம்பட்டி காலனியை சேர்ந்த ராமன் மற்றும் லட்சுமணன் மற்றும் பிரவீன் ஆகிய இந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ஜாதி ரீதியான மோதல் நடைபெறுவதை தடுக்க காயாம்பட்டி கிராமத்தில் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இதுபோன்று ஜாதி ரீதியான மோதலில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதோடு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள் எனவும் மதுரை மாவட்ட எஸ்பி தேவநாதன் கடும் எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரையும் காவல்துறையினர் துரிதமாக கைது செய்திருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் அந்த பெரும் பரபரப்பு என்பது சற்று தணிந்ததாக கூறப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.